வணக்கம் குழந்தைகளே, நாம் தமிழ் இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணமாகும். அந்த இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என்பனவாகும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்தின் வகை. அம்மா, ஆ உயிரெழுத்து, இம் மெய்யெழுத்து, மா உயிர்மெய் எழுத்து. உயிரெழுத்து ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களாகும். ஏனெனில் இவை உயிர் போல் நின்று பிற எழுத்துக்களை இயக்குவதால் உயிர் எழுத்துக்கள் எனப்படுகின்றன. மெய்யெழுத்து இக்கு முதல் இன் முடிய உள்ள 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களாகும். இவ்வெழுத்துக்கள் உயிர் நின்று இயங்கும் உடல் போல் இருத்தலால் மெய் எழுத்துக்கள் எனப்படுகின்றன. உயிர்மெய் எழுத்து உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் தனித்தனியே இணைந்து 216 உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன. இவை உயிரும் மெய்யும் சேர்ந்து பிறத்தலால் உயிர்மெய் எனப்படுகின்றன. ஆயுத எழுத்து அக் இவ்வெழுத்து ஓர் ஆயுதத்தின் வடிவத்தை போல் உள்ளதால் ஆயுத எழுத்து எனப்படுகிறது. இது உயிரெழுத்துக்களையோ மெய்யெழுத்துக்களையோ போல் இல்லாமல் தனியாக இருத்தலால் தனிநிலை என்றும் கூறப்படும். இப்பொழுது தமிழ் எழுத்துக்களின் தொகையை அறிவோமா? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. மொத்தம் எழுத்துக்கள் 247.